வாங்க சார். உள்ள போங்க சார். இந்தாங்க சார். இதில் டேப்லெட்ஸ் ஆயில்மெண்ட்லாம் இருக்கு, அதை போட்டுக்கோங்க சார். இந்த ரூம்ல சேஃபாக இருக்கலாம் சார். இந்த சைடு வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். அந்த மாயாவை வேலையை விட்டு தூக்க வேண்டியதானே? அதான் சொன்னனே சார், ஓனர் சேர்த்த பொண்ணு சார், என்னால் எதுவும் செய்ய முடியாது சார். அதான் புவனேஸ்வரி மேடம் ஏதாவது செய்யறேன்னு சொல்லியிருக்காங்களா சார்? அவ நெருப்பு கொளுத்துனது சிசிடிவி வீடியோல இருக்கும்ல, அதை வச்சுலாம் வரட்ட முடியாதா? இல்லை சார், நீங்கள் இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நீங்கள் இருந்த ரூமுக்கு வெளியில் இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் நாங்கள் வேலை செய்யாத மாதிரி பண்ணிட்டோம் சார். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவள் இங்கே வந்திருக்கா. அவள் இந்த பக்கம் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். நீங்கள் தைரியமாக இருங்க சார். நான் வரேன் சார். எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க. இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கியா? இருடி, இந்த ஹோட்டல்ல இருந்து நான் போறதுக்குள்ள உன்னை ஒரு வழி பண்றேன். ஏங்க சீனு வரலையா? இல்ல, அவனுக்கு வெளியே ஒரு வேலை இருக்குன்னு சொன்னான். அதை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்து. சரி, உங்களுக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? இல்ல, கொஞ்ச நேரம் ஆகட்டும். சரிங்க. சாரு, என்னம்மா இப்ப உனக்கு கண்ணு கொஞ்சம் தெரியுதா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, பரிகாரம் பண்ணா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிரும்னு சாமியார் சொன்னார்ல, அதான் ரியாக்ஷன் ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். ஏங்க உடனே வாங்க தெரியும், கொஞ்ச நாள் ஆகும்ல. ஏய், என்ன நீ டாக்டர் மாதிரி பேசுற? வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம். அந்த சாமியார் யார் அவரு? ஸ்ரீ பரமேஸ்வர சுவாமிகள். அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து திரும்ப ஏதாவது பரிகாரம் பண்ணுவோமா? ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அதெல்லாம் தெரிய வேண்டிய நேரத்துல தெரியும். நீங்க பேசாம இருங்க. சார், வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். யார் நீங்க? நாங்க மாங் கிளப்ல இருந்து வந்திருக்கோம். ரகுராம் சாரை பார்க்கணும். அப்படியா? வாங்க உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. மச்சான், யாரு மச்சான்? அண்ணனை பார்க்க வந்திருக்காங்க. அண்ணனை கொஞ்சம் கூப்பிடுங்க. சரிங்க மச்சான். மச்சான் வாங்க உட்காருங்க. மச்சான், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உட்காருங்க. ஐயா, நாங்க மாங் கிளப்ல இருந்து வரோம். எங்க கிளப் சார்பா ஒரு விருந்தளிப்பு விழா ஒன்று நடத்துறோம். சரி, அதுக்காக உங்களை இன்வைட் பண்ண தான் வந்தோம். நான் எதுக்கு? இந்த ஊரோட சிறந்த மனிதர்கள் 4 பேரை தேர்ந்தெடுத்திருக்கோம். அதுல உங்க பேரும் இருக்கு ஐயா. அதனால நீங்க மாங் கிளப்ல நடக்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா வரணும் ஐயா. சிறந்த மனிதன்னு எனக்கு எதுக்கு விருதெல்லாம்? அந்த அளவுக்கு நான் எதுவும் சாதனை எல்லாம் பண்ணவே இல்லை. அப்படிலாம் இல்லைங்கய்யா, இந்த ஊருக்கே தெரியும். இந்த ஊருக்கு நீங்க எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க. இதுக்கு முழு தகுதியானவர் நீங்க தான். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க ஊர்ல எங்க அண்ணன் மேல எல்லாருக்குமே நிறைய மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஒரு சிறந்த மனிதருக்கான தகுதி எங்க அண்ணனுக்கு இருக்குங்க. நீங்க கண்டிப்பா வரணுங்க ஐயா. இல்லைங்க, எனக்கு இந்த விருது இதெல்லாம் பெருசா ஆசையே இல்லை. என்னை விட எவ்வளவோ நல்ல மனுஷங்களா இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க கொடுங்க. என்னப்பா இப்படி சொல்ற? உன்னை தேடி வந்து கௌரவம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நீயே வேண்டான்னு சொல்ற? ஆமா மச்சான், ஊருக்குள்ள சில பேர் காசு கொடுத்து விருது பட்டமெல்லாம் வாங்குவாங்க. ஆனா உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் விருது தேடி வரும். அதை ஏன் மச்சான் நீங்க வேண்டான்னு சொல்றீங்க? வாங்கிக்கங்க மச்சான். ஆமாங்க, உங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தானே இது. இதை ஏத்துக்காங்களே. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. சிறந்த மனுஷன்னு சொல்ற அளவுக்கு நான் அப்படி எதுவும் பண்ணிடவும் இல்லை. இருந்த பேரெல்லாம் ஊர்ல என்னவா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு இதுல விருப்பம் இல்லை. ஐயா, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ஐயா. நீங்க கண்டிப்பா வந்து அந்த விருதை ஏத்துக்கணும் ஐயா. அப்பா, இந்த மாதிரி ஒரு அவார்டு உங்களுக்கு கிடைக்கிறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. நீங்க வேண்டான்னு சொல்லாதீங்கப்பா, வாங்கிக்கோங்கப்பா. தனா, அப்பா, நான் என் கனவை அடைய நீங்க எனக்காக எவ்வளவோ பண்றீங்க.
நீங்க ஒரு பெஸ்ட் அப்பா. உங்களுக்கு இப்படி ஒரு அவார்ட் கிடைக்கிறத நான் பார்க்கணும்பா. ப்ளீஸ் பா, நான் எது கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்கல்ல. சரின்னு சொல்லு ரகு. அண்ணா சரின்னு சொல்லுங்க அண்ணா. சரி சரி, நான் வரேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க ஐயா அதுக்கான இன்விடேஷன். நீங்களும் உங்க ஒய்ஃபும் கண்டிப்பா வரணும் ஐயா. நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்போம். நாங்க வரோம் வரோங்க ஐயா. வரோம். வாங்க. உன்னை பத்தி 4 பேர் நல்ல விதமா சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இதை விட ஒரு பெத்தவளுக்கு வேற என்னப்பா வேணும்? ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நம்மள கூட்டிட்டு போவாரா இல்லையா? எதுவுமே சொல்லாம போயிட்டாரு. மேடம் சொல்லுங்க, நாங்க அவரை பார்த்து இன்வைட் பண்ணிட்டோம். என்ன சொன்னாரு? முதல்ல வேண்டான்னு மறுத்தாரு, அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டாரு மேடம். அப்படியா? சந்தோஷம். சரி, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம். ஏங்க எதுக்குங்க இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த ஆளுக்கு அவார்டு கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமா? அங்க என்னடானா என் பொண்ணுக்கு பரிகாரன்ற பேர்ல கண்டதையும் செய்ய சொல்லி கை கால் வலிக்குதுன்னு அவ கதறிக்கிட்டு இருக்கா. நீங்க என்னடானா நினைக்கிறத சாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போ அதை விட அந்த மாயா அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறத தடுக்கணும். அந்த மாயா வேலை செய்யற இடத்துக்கு ரகுராம் வருவான். அங்க மாயாவை பார்த்தாலே போதும். அப்புறம் அதுவே அந்த வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையா வெடிக்கும். அவ வேலைக்கு போக கூடாதுன்னு வீட்டுல ஒரு சண்டை வரும். ஏங்க அதனால நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது? அந்த ரகுராம்க்கு மாயா மேல இன்னும் கோவம் அதிகமாகும். மாயாவும் அந்த ஹோட்டலுக்கு வேலைக்கு வராம இருக்கு. அதுக்குதான் இந்த ஃபங்க்ஷனையே நான் ஏற்பாடு பண்ணேன். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஏங்க நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு என்ன ட்ரெஸ் போட போறீங்கன்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்து அயன் பண்ணி வச்சிருவேன். இத பாருங்க, இது ரெண்டுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? இதுவா இல்ல இதுவா? எதுவா இருந்தா என்ன, ஏதோ ஒண்ணு. அப்ப இதையே அயன் பண்ணிடுறேன். இந்த கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்க, நான் ரெடி பண்ணி வச்சிடுறேன். நீயும் நாளைக்கு கூட வான்னு சொல்லுங்களேன். சரி, இவர் கூப்பிட மாட்டாரு. நாம போய் வேலையை பார்ப்போம். போதும் தானா? எதுக்கு இந்த டைம்ல இவ்ளோ கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க? போ, போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு பண்ணிக்கலாம். இது மேட்ச் இல்ல மாயா, என்னோட லைஃப். இதுல அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் ஜெயிக்கணும். இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்தை எல்லாம் மாத்தணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறது தான். ஒரு வகையில கூட பார்த்தா இந்த மேட்ச் தான் என் லைஃபே முடிவு பண்ண போகுது. போட்டியில மட்டும் இல்ல, என் லைஃப்லயும் நான் ஜெயிக்கணும்னா நல்லா பிராக்டிஸ் பண்ணணும்ல. கதிரை நினைச்சுதானே சொல்ற? இங்க பாரு தானா, கதிரை கடவுளும் லைஃப்ல கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அவனுக்காக நீ இவ்ளோ எஃபர்ட் போடுறல, கண்டிப்பா நீ ஜெயிப்ப. பெரியப்பா உங்களை சேர்த்து வைப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி உடம்புக்கு எடுத்துக்காத.
ஏதோ லாஸ்ட் ரவுண்ட் தான், இதை மட்டும் முடிச்சுட்டு போயிடலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக. சரி வா. அம்மா, நான் கடைக்கு கிளம்புறேம்மா. சரிப்பா. நீ மதியானத்துக்கு சாப்பிட வருவல்ல? தெரியலம்மா, நான் ஃபோன் பண்றேன். அப்பா, நீங்க வரும்போது கொஞ்சம் குடோன் வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. ஸ்டாக் வந்திருக்கும், அதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துருங்கப்பா. சரிடா, நான் போய் பாத்துக்கிறேன். சரிப்பா, வரமாமா. வராது. சரிப்பா. பெரியம்மா, நான் வெளியில போயிட்டு வரேன். இவ்வளவு காலையில நீங்க வெளியில போற? பாட்டி, அதெல்லாம் அவ ஏமா சொல்ல போறா? வீட்ல எந்த வேலையும் பாக்குறது இல்ல, நல்லா சொகுசா ஊரை சுத்துறா. ஏய், வெளியில போனா ஊரை சுத்துறாங்கன்னு அர்த்தமா? வேற என்ன அர்த்தம்? பின்ன இவ என்ன கலெக்டர் வேலையா பார்க்க போறா? இவ விருப்பத்துக்கு தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. மாயா, நீ எங்க போற? ஃப்ரெண்டு பார்க்க போறேன் பாட்டி. அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதான். ஓஹோ, போயிட்டு வரேன். சரி மாயா, நீ போயிட்டு சீக்கிரமா வந்துரு. சரிங்க பெரியம்மா, நான் வரேன். மருமகளே, நான் வேணா உன்னை கொண்டு வந்து விட்டுட்டுமாமா? இல்ல மாமா, நானே போயிடுவேன். சரிம்மா, பாத்து போயிடு. என்ன சித்தி என்ன பண்ற நீ? தண்ணி குடிக்க போறேன் சித்தி. உனக்கு கண்ணு தெரியாதுங்கறத மறந்துட்டியா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, இரு நான் கொடுக்குறேன். சரி. மச்சான், கிளம்பிட்டீங்களா? இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்க மச்சான். ஆமாண்ணே, சும்மா ஹீரோ மாதிரி இருக்கீங்கண்ணே. அம்மா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. ஒரு நிமிஷம், கொஞ்சம் இருங்க. என்னம்மா ஊசி நூலோட வந்திருக்க? சட்டையில பட்டன் லேசா விலகி இருக்கு, மன்னிச்சிடுங்க, கவனிக்கல. இப்ப சரி பண்ணிடுறேங்க. தங்கச்சி, உன்னை விட்டா புது சட்டையை தைச்சிருவோம் போன் இருக்கு. தைச்சாச்சு. இப்ப சரியா இருக்குங்க. அப்பா, போயிட்டு வரேன். கிளம்பிட்டீங்களாப்பா? ஆல் தி பெஸ்ட் பா. எதுக்கு? அவார்ட் வாங்க போறீங்கல்ல, அதுக்காக தான். கை கொடுங்க. சரி, வரேம்மா. ஜானகி, சொல்லுங்க. நீயும் கிளம்பு, போலாம்.
இதோ 10 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன நீ அக்காவையும் கூட்டிட்டு போறாரு? நேத்து வந்தவங்க பொண்டாட்டியும் கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதான் வேற வழி இல்லாம வர சொல்லியிருப்பாரு. என்னோடு வாழ பிறந்தவளே, நீரின் மூச்சாய் கலந்தவளே, உன்னோடு இருக்கும் என் உயிரே, உன் சுவாச மூச்சில் இனி நானே. உன்னருகில் நான் இருக்க, என் அருகில் நீ இருக்க, அக்கம் பக்கம் மா, அழகா இருக்கீங்க. ஐயோ வா போலாம். போலாங்க. சரிப்பா. போங்க நீ. நான் போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வரேன். போங்க நீ, போங்க. உன்னருகில் நான் இருக்க, என் அருகில் நீ இருக்க, அக்கம் பக்கம் வேறு எதுவும் தேவையில்லையே. உன் கண்கள் என்னை பார்த்திருக்க, காதல் கொண்டு நீ அழைக்க, அச்சமைக்கும் இனி இங்கு எனக்கில்லையே. மாமா இப்பதான் அண்ணனுக்கும் அன்னிக்குள்ள பிரச்சனை சரியாயிட்டு வருது. இவங்கள இன்னும் நம்ம நல்லா சேர்த்து வைக்கணுமே. அதுக்கு என்ன மச்சான் பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இருங்க வரேன். மச்சான் என்னாச்சு மச்சான்? என்ன கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? அண்ணா இந்த கார் அப்படித்தானே வர வர அடிக்கடி கோளாறு பண்ணுதுண்ணே. இத சர்வீஸுக்கு விடணும்ண்ணே. இதெல்லாம் முன்னாடியே பார்த்து வைக்கிறது இல்லையா? எப்படி போறது? அண்ணா இந்த கார் இல்லைன்னா என்னண்ணே, நம்ம பைக் இருக்குல்லண்ணே, அதுல கிளம்புங்க. இந்தாங்கண்ணே. போங்க அண்ணி. மா, அப்பா கூட பைக்ல ரொமான்டிக்கா போகலாம். நடக்கட்டும் நடக்கட்டும். ஏய் சும்மா இரு. என்ன பேசுற? தங்கச்சி மச்சான் வெயிட் பண்றாருல, சீக்கிரம் போமா. போங்க நீ. போமா. மச்சான் கிளம்பு மச்சான். சரி தங்கம். சரி சரி, அங்க என்ன நடந்தாலும் உடனுக்கு எனக்கு தெரியப்படுத்து. சரியா? எதுனா தேவைன்னா நானே உன்னை கூப்பிடுறேன். வைக்கிறேன். ஏங்க ஜானகியும் ரகுராமனும் இந்த ஃபங்க்ஷன் கிளம்பிட்டாங்களாம். மாயா அவ காலையிலே கிளம்பி போயிட்டாளாங்க. அவ அந்த ஹோட்டலுக்கு தானே போயிருப்பா. ரகுராம் போய் அவளை பார்க்கத்தான் போறான். பிரச்சனை பெருசாகத்தான் போகுது. அவளை வேலையை விட்டு துரத்த தான் போறாங்க. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னங்க? என்ன சிக்கல்? ஒருவேளை ரகுராம் பாக்குறதுக்கு முன்னாடி மாயா ரகுராம பாத்துட்டா மாயா உஷாராயிடும். அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். அப்படி ஒண்ணு இருக்கா? இப்ப என்ன பண்றது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஹலோ சொல்லுங்க மேடம். மாயா வந்துட்டாளா? வந்துட்டாங்க மேடம். அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த மாயாக்கு எதுவும் தெரியக்கூடாது. ரகுராம அவ பார்க்கவே கூடாது. நீங்க ஏதாவது ஒரு வேலையை சொல்லி அவளை ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போக விடாம பண்ணுங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஹாலுக்கு அவளை அனுப்புங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேங்க மேடம்.
திட்டமெல்லாம் பயங்கரமா தாங்க போட்டீங்க. அப்ப மாயா இன்னைக்கு மாட்டுறது உறுதி. மாட்டி அவமானப்படத்தான் போறான். மாயா இங்க வாங்க. சொல்லுங்க சார். ஒரு 4 ரூம் புக் ஆயிருக்கு. 6th ஃப்ளோர்ல இருக்க 3, 4, 5, 6 இந்த ரூம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருங்க. சார் 4 ரூமையும் நான் தனியா எப்படி சார்? கூட யாராவது? எல்லாருக்கும் ஒர்க் இருக்கு. நான் சொன்னதை போய் செய். முடியலன்னா சொல்லி நான் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இல்ல வேண்டாம் சார், நான் பண்றேன். நானும் நீயும் காலம் எழுதி காற்று ஐயோ, பூ வைக்க மறந்துட்டோமே. இப்ப வாங்கி வைக்கலாம். ஆனா இப்ப இவர்கிட்ட எப்படி கேக்குறது? பூ வச்சுக்க மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். போய் வாங்கிக்க.